அருமையான சகோதரர்கள் உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இந்த இணைப்பின் மூலமாய் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். நாம் இந்த வருடத்தின் கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். ஏறக்குறைய இன்னும் ஒரு 2 வாரங்கள் என்று தான் சொல்லலாம். இந்த வருஷம் முடிய போகிறது. இந்த முடிய போகிற நேரத்தில் நாம் சில விஷயங்களை தியானிப்பது நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது வருஷத்தின் முடிவிலே தியானிக்கிற விஷயம் அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளுமே அதை செய்ய வேண்டும். இருந்த போதிலையும் நாம் இந்த வருஷத்தின் கடைசியிலே அதை பற்றி யோசிப்பது நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சில பிரமாணங்களை கொடுத்திருந்தார். அதை நாம் முதல்ல அதை பார்க்கலாம். குறிப்பாக உபாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில், உபாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த 7 அப்படிங்கிறதை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல முக்கியத்துவம் படுத்துவார். இந்த பிரமாணம் கூட அப்படிதான். 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லுவார். அந்த 1ஆம் வருஷம் எது, 2ஆம் வருஷம் எது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியும். எது 7வது வருஷம் அப்படிங்கிறதும் அவர்களுக்கு தெரியும். ஆகவே நமக்கு அது எது 7வது வருஷம் என்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு அது தெரியும். மொத்த கருத்திலே அந்த 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ண வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அது என்ன விடுதலை அப்படின்னா, அந்த 2வது வசனம், விடுதலையின் விவரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை கூற வேண்டும். அந்த விடுதலையின் விவரம், அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பாக இந்த விஷயத்தை சொல்கிறார். யாராவது ஒரு சகோதரனுக்கு கடன் கொடுத்திருந்தால், இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே அவர்களுக்குள்ளே கடன் கொடுத்திருந்தால், அந்த கடனை என்ன செய்யக்கூடாது, இனிமேல் கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த விடுதலை, இது விடுதலை கூறுகிற அந்த 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை கூற கடவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது, இனி என்ன செய்யக்கூடாதுன்னா, இனி நீ கடன் வாங்கின இல்லை, எனக்கு கடனை கொடு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவனை விடுதலை பண்ணிட்டான். இப்படி ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் இது ஒரு பிரமாணமாகவே வைத்திருந்தார். ஏனென்றால் தம்முடைய ஜனங்கள் விடுதலையாக இருக்கணும். அதாவது வாங்கினவனும் விடுதலை அடைய வேண்டும், அல்லது கொடுத்தவனும் விடுதலை அடைய வேண்டும் அப்படிங்கிறது வைத்து, அல்லது கொடுத்தவனுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த 7ஆம் வருஷத்தின் முடிவில் எல்லாரையும் விடுதலை பண்ணிடணும். குறிப்பாக உன்னிடத்திலே கடன்பட்டவர்களை நீ விடுதலை பண்ணிவிடு, அவர்களிடத்திலே நீ கொடுத்த பணத்தை இனிமேல் கேட்காதே அப்படின்னு சொல்லிவிடுகிறார். ஏனென்றால் அந்த 7 வருஷமும் ஒருவேளை அவன் வாங்கி இருந்தது முதல் வருஷத்திலே வாங்கியிருப்பார் என்று வைத்துக்கொள்வோம். முதல் வருஷத்திலே கடன் வாங்கியிருக்கிறான். அந்த கடனை 6 வருஷங்களாகியும் அவனால் கட்ட முடியல. இப்போ 7ஆம் வருஷம் முடிய போகிறது. இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை விட்டுவிடு, அவனுக்கு விடுதலை கூறிவிடு. அவன் இனிமேல் அவனை கடன் வாங்கினவன், என்னிடத்தில் கடன்பட்டவன் என்று சொல்லி பார்க்காதே அப்படின்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ எனக்கு அப்போ இவனுக்கு என்ன பாடுனா, நான் விடுதலை கோர்றதெல்லாம் சரிதான், எனக்கு வர வேண்டியதுக்கு நான் என்ன செய்கிறது, எனக்கு வர வேண்டியது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதற்காகத்தான் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். அந்த 5ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர்
உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. இப்படி அவர் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ அதே மாதிரி அந்த 9ஆம் வசனத்தை பாருங்கள். 9ஆம் வசனத்தில் சரி, முதலாவது வருஷத்தில் கடன் கேட்குறவனுக்கு நான் கொடுத்துட்றேன். என்ன நம்பிக்கையில் கொடுக்குறேன்னா, எப்படியாவது 6 வருஷத்துக்குள்ளே கொடுத்துருவான் அப்படிங்கிற அவனும் வாங்குறவனும் அப்படி தான் சொல்கிறான். நான் இன்னும் 1 வருஷத்தில் அடுத்த வருஷமே உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வாங்குறான். அப்புறம் பார்த்தா அவன் கொடுக்கறதில்ல. அவனுக்கு ஏழையாக இருக்கிறான், அவன் எளியவனாக இருக்கிறான், அவனால் வாங்கின பணத்தை கொடுக்க முடியறதில்ல. அப்போ கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா, வருஷங்கள் ஓடிக்கொண்டே போகிறது. கடைசியில் 7வது வருஷம் விடுகிறது. 7வது வருஷம் வந்துட்டாவே இனி ஆண்டவருடைய பிரமாணத்தை வேற கை கொள்ளணுமே. ஆண்டவருடைய பிரமாணம் என்ன? அதை வேண்டான்னு சொல்லிடு, அதற்கு விடுதலை சொல்லிவிடு அப்படின்னு சொல்லணும். இப்போது 1வது வருஷத்தில் கடன் கேட்டு வர்றவனை கூட ஏதோ ஒரு நம்பி கொடுக்கலாம். ஆனால் 6வது வருஷத்தில் வர்றவனுக்கு எப்படி பணம் கொடுக்கறது? அது கொடுத்தா கண்டிப்பாக வராது அப்படின்னு தெரிந்த போதும் கூட இப்போ இவனுக்கு என்ன சோதனைனா, ஏதோ 2-3 வருஷம் இருந்தால் கூட ஏதோ திருப்பி கொடுப்பான்னு நம்பலாம். இப்போ கடைசியில் 6வது வருஷத்தில் பணம் கேட்குறான், நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி அந்த 9ஆம் வசனத்தை பாருங்கள். 15:9 விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்தில் பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாக இருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. அது நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளின் மேலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்கள் மேலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ 6வது வருஷத்தில் போய் கடன் கேட்கும்போது என்னன்னு கேட்டால், இவனை நம்பி கடன் கொடுக்கலாமா, இவன் கொடுக்க மாட்டான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி நீ நினைக்காத. அவனுக்கு கொடு. அவன் கொடுக்கறது பெருசு இல்லைங்க, நான் கொடுக்குறேன், அவன் தான் தரமாட்டானே. நீ 7வது வருஷம் வந்துடுது. 7வது வருஷம் வந்தால் நீங்கள் பிரமாணத்தின்படி விடுதலை சொல்லுகிறேன்னு சொல்லுவீங்க. அப்புறம் இது என்ன, இப்படியே தான் என்னோடய வாழ்க்கை போகிறதா அப்படின்னு சொன்னால் இல்லை. அதுக்கு தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, அவன் உனக்கு கொடுக்காட்டி பரவாயில்ல. இப்போ அவன் உனக்கு தர வேண்டிய பணம் உனக்கு வரல, அது உண்மைதான். ஆனால் அதை நான் வேறொரு வகையில் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி நீ என்னவெல்லாம் தொழில் செய்கிறாயோ அந்த தொழிலையோ அல்லது கையிட்டு செய்கிற பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அதில் உனக்கு அதிகப்படியான வருமானம் வரும்படி நான் உனக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், ஆண்டோடைய வழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்கள். இப்போ ஆண்டவர் நேரடியாக அந்த ஏழையாக இருக்கிற சகோதரனுக்கே கொண்டே கொடுத்துடலாம் அல்லவா? இது எதுக்கு இவனை கொடுக்க சொல்லி, இந்த சகோதரனை கடன் கொடுக்க சொல்லி, அந்த கடனை அவன் கொடுக்க முடியாமல் ஆகி அதை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி எதுக்கு இப்படி சுற்றி வளைச்சு இப்படியெல்லாம் பண்ணணும்? நேரடியாக அந்த ஏழை தேசத்தில் ஏழைகளே இல்லாதபடி பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் ஆண்டவரால் பண்ண முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிறது இல்லை. எல்லாரையும் சமநிலையாக மாற்ற ஆண்டவரால் முடியாதான்னு கேட்டால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ண முடியாதான்னா பண்ண முடியும். இது எதுக்குங்க பிரச்சனை? அவன் போய் இவங்கிட்ட கெஞ்சணும், இவன் கொடுக்குறக்கு இவன் வருத்தப்படணும், இது எதுக்கு இத்தனை பாடு? எல்லாருக்கும் ஒரே வருமானம் இருக்கிற மாதிரி பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொன்னால் அப்படி ஆண்டவர் பண்ண மாட்டார். ஏனென்றால் தேவன் இவைகளை கொண்டுதான் நம்மை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது ஒரு பிரமாணம். அதே போல் இன்னொரு பிரமாணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தில், லேவியராகமம் 25வது அதிகாரம், அங்கே ஒரு பிரமாணம் இருக்கும். லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம், அதாவது 8வது வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்றியும்
7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கு தன் தன் குடும்பத்திற்கும் திரும்பி போக கடவன். இப்போ இதுவும் ஒரு பிரமாணமாய் வைத்திருந்தார். இப்போ அங்கே என்ன வாசித்தோம்னா, உபாகம புஸ்தகத்தில் 7 வருஷங்கள் முடிவு, அது ஒரு விடுதலை வருஷம். அதே போல் 7-7-49 அப்படின்னு சொல்லி அந்த 50ஆம் வருஷம் ஒரு விடுதலை வருஷம். அந்த வருஷத்துக்கு பேர் யூபிலி வருஷம். அந்த வருஷத்துலேயே நிறைய விடுதலை உண்டு. இப்போ அந்த 7ஆம் வருஷத்தின் முடிவில் சில விடுதலைகளை ஆண்டவர் சொன்னார். இந்த யூபிலி வருஷத்தில் 50ஆம் வருஷத்தில் இன்னும் அதிக விடுதலையை சொல்லுகிறார். இதில் யாராவது அடிமைப்பட்டிருந்தால் ஒரு அடிமையை வைத்திருந்தாலும் கூட அவர்கள் எல்லாரையும் அவர்கள் விடுதலையாக்க வேண்டும். தன்னிடத்திலே அடிமையாக இருக்கிற எல்லாரையும் அவர்கள் விடுதலையாக்க வேண்டும். அதே போல் நிலத்தை தன் சகோதரன் கையிலே ஒரு நிலத்தை, இப்போ 50 வருஷம்னு வச்சுங்களேன், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட சகோதரன், என்னுடைய கோத்திரத்தான் ஆகிய ஒரு மனுஷனிடத்துல ஒரு நிலத்தை வாங்கிக்கணும்னு வச்சுங்களேன். அவன் திடீர்னு கஷ்டம்னு சொன்னால், நிலத்தை வாங்கிக்கன்னு சொன்னால், அதனால் நான் பணம் கொடுத்து வாங்கிட்டேன். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த 50ஆம் வருஷத்தில் அந்த நிலத்தை கொடுத்து விட வேண்டும், திரும்ப அவனுக்கே கொடுத்து விட வேண்டும். இப்படி இதுபோல் விதைக்கக்கூடாது. இதுபோல் ஒரு 2-3 தேசத்திற்கு ஓய்வு வருஷம் கொடுக்கணும். அந்த வருஷத்தில் எதையுமே விதைக்கக்கூடாது. விதைக்காமல் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொன்னால், அதுக்கு அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு முந்தைய வருஷத்திலே உங்களுக்கு அதிக பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்வார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவரே, இது என்ன, மனிதர்கள் விடுதலையாக இருக்க வேண்டும், தம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று. அதே போல் தம்முடைய பிள்ளைகள் பிறரை விடுதலையாக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒன்று. இப்போ இந்த வசனத்தை எல்லாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலை ஆவார்கள், அது ஒரு சந்தோஷம். அதே போல் யாரிடத்தில் அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், அது ஒரு பிரமாணம். நிலத்தை வாங்கியிருந்தால் அந்த நிலத்தை திருப்பி கொடுத்து விட வேண்டும். அதுலேயுமே அப்படின்னா அவன் 48ஆவது வருஷத்தில் தன்னோட நிலத்தை விற்றுருவான். விற்றுட்டு 50 வருஷம் ஆனோடனே திருப்பி கொடு, வசனத்தின்படி நீ எனக்கு கொடுக்கணுமில்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாதுன்னா, அதை சொல்லி கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். அதாவது நீங்கள் அநியாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் வசனத்தை வச்சுக்கிட்டு 14ஆம் வசனத்தில், ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்திலிருந்து எதையாவது வாங்கினாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. 17ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஏன்னா நம்மால் குறுக்கு புத்தியில் என்ன யோசிப்பாங்கன்னா, 49ஆவது வருஷத்தில் ஒரு தொகைக்கு நம்ம இடத்த விற்றுருவோம். விற்றுட்டோம்னு சொன்னால் பணமும் வந்த மாதிரி ஆச்சு. அடுத்தது 50ஆவது வருஷத்தில் நம்ம நிலமும் நமக்கு வந்துடும். எப்படி ஐடியா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, உன் சகோதரனுக்கு அநியாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் ஆண்டவர். ஏன்னா இப்படி ஏன்னா நம்ம ஆளு தான் குறுக்கு வேலை பண்ணுற ஆளுலாச்சே. அதாவது எந்த நல்ல விஷயத்துலையும் எனக்கு எது லாபம்னு சொல்லி குறுக்க போகிற ஆளுகளாச்சு. அதனால் ஆண்டவர் அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிடக்கூடாது, நான் கொடுக்குற பிரமாணம் உன்னதமான பிரமாணம், இந்த பிரமாணத்தை பயன்படுத்தி நீங்கள் யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் நஷ்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்குறார். ஆகவே இந்த 2 காரியத்திலையும் நாம் பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்டவர்
பிறரை விடுதலையாக்க வேண்டும் அப்படிங்கிறதா. அதுவும் நியாயமாய் நமக்கு இப்போ உதாரணமாக கடன் கொடுத்தவன் கடன் பட்டவன் வந்து என்ன செய்ய வேண்டும்னா அந்த கொடுத்தவனுக்கு அவன் கொடுக்க வேண்டும் அல்லவா. அப்படி இருந்தாலும் அது நியாயம் தானே. இப்போ என்ன நான் கொடுக்காமையா கேட்குறேன், நான் கொடுத்த பணத்தை தானே கேட்குறேன், கொடுக்காத பணத்தையே கேட்குறேன்னா இல்லை, கொடுத்த பணத்தை கூட நியாயமாய் வரவேண்டியதை கூட விடுதலை ஆக்கி விடு அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்லி கொடுக்குறார். இதில் இந்த யூபிலி வருஷம் அப்படிங்கிறது வந்து யூபிலி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து மகிழ்ச்சியின் பேரோசை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எப்போது பல வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 1991 வருஷத்துலேயே என்னமோ நான் இதை படிச்சிருக்கிறேன். அப்போ இருந்து அது எனக்கு மறக்கிறதில்ல. மகிழ்ச்சி யூபிலி என்றால் என்ன அல்லது யூபிலி வருஷம் என்றால் என்னன்னு கேட்டால் மகிழ்ச்சியின் பேரோசை என்ற அர்த்தம். அந்த வருஷத்தில் அநேக அற்புதங்கள் ஆச்சரியங்கள் நடக்கும். இதெல்லாம் அடிமைப்பட்டவர்கள் விடுதலை ஆவார்கள், தேசம் ஓய்வு தேசமாய் மாறும். இப்படி கடன்பட்டவர்கள் அல்லது நிலத்தை விற்றவர்களுக்கு அந்த நிலம் திரும்ப கிடைக்கும். அவரவர் தங்கள் சொந்த காணியாட்சிக்கு திரும்பி போக வேண்டும். எங்கேயோ வறுமை நிமித்தமோ கஷ்டத்து நிமித்தமோ நிலத்தை விற்றுட்டு எங்கேயோ ஊராக சுற்றிட்டு தெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அந்த 50ஆம் வருஷத்தில் அவரவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு சொந்த பூமிக்கு போகலாம். அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். நான் விற்றுட்டேன், எனக்கு சொந்தமானதெல்லாம் விற்றுட்டேன், இனி எங்கள் ஊர் பக்கம் நான் போகவே முடியாது, எனக்கு போகிறக்கே எனக்கு ஒன்றும் வழி இல்லை, அங்கே எனக்கு என்ன இருக்குது, நான் தான் எல்லாத்தையும் விற்றுட்டு வந்துட்டேன், நான் இனி என்னோடய ஊர் பக்கம் போக முடியாது அப்படின்னு சொல்லி யாரும் ஆதங்கப்படாதபடிக்கு அந்த 50ஆம் வருஷத்தில் எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு போய் அவங்கவுங்க விற்றதை திரும்ப வாங்கிக்கலாம். இது எப்படி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் ஆண்டவருடைய அற்புதமான பிரமாணங்கள், அற்புதமான அவனவன் தன் சொந்த காணியாட்சிக்கு திரும்பி போகலாம், தான் விற்றதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் ஒருவேளை வாங்கினவனும் கூட அதை திரும்ப கொடுத்து விட வேண்டும். திரும்ப விலை கொடுத்தா வாங்கியிருப்பான், அவன் திரும்பி வந்து அவன் என்ன விலை கொடுக்குறானோ அந்த விலையை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுத்துடணும், அவனுக்கே திருப்பி கொடுத்துடணும். அப்போ இதெல்லாம் எவ்வளவு ஒரு நல்ல பிரமாணங்கள் பாருங்கள். இதெல்லாம் இப்போ இந்த ரெண்டையும் நாம் படித்தோம் அல்லவா. இப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு சொன்னால், நமக்கு இப்பொழுது வருஷக்கணக்கெல்லாம் கிடையாது. இப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு 7வது வருஷம் அதாவது 6 வருஷம் வந்து என்ன வேணாலும் போய் பணத்தை கேட்கலாம், பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் 7வது வருஷம்னு வந்துட்டா அவனை என்ன செஞ்சிடணும், விடுதலை பண்ணிடணும். அதே போல் நீ ஒரு நிலத்தை வாங்கினீன்னா 49 வருஷம் நீ பயன்படுத்தி கொள்ளலாம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் 50வது வருஷம் வரும் பொழுது அது யார்கிட்ட வாங்கினியோ அவனுக்கே கொடுத்து விடு, திருப்பி கொடுத்து விடு அப்படின்னு. ஆனால் புதிய உடன்படிக்கைகள் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் தரங்கள். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இப்படி வைத்திருந்தார், இதெல்லாம் ஓரளவுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருந்தார். இதுலேயே குறுக்க வேலை பண்ணுற ஆளுகள் நிறைய பேர் இருந்தாங்க. உதாரணமாக தேசம் தன்னுடைய ஓய்வு நாளை மனரமையுமாய் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன இந்த பிரமாணத்தை இஸ்ரேல் ஜனங்கள் கை கொள்ளவே இல்லை. அது எதுக்கு 1 வருஷம் போடுறது, 1 வருஷம் அதில் எவ்வளோ விளைச்சல் எடுக்கலாம் தெரியுமா, எவ்வளோ லாபம் வரும் தெரியுமா, அதெல்லாம் நானெல்லாம் 1 வருஷமெல்லாம் நிலத்தை சும்மா போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிலத்தை வந்து உழுது அந்த பிரமாணத்தை மீறி கடைசியில் அது என்ன கணக்கு வந்துருச்சு தெரியுங்களா? என்ன கணக்குனா 70 வருஷம் கணக்கு வந்துருச்சு. எத்தனை வருஷம்? 70 வருஷம். 70 வருஷம் நம்ம ஆளுக ஏமாத்திட்டாங்க. என்ன ஏமாத்திட்டாங்கன்னா, தேசம் தன் ஓய்வை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரமாணத்தை கை கொள்ளாமல் 70 வருஷம் ஓட்டிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற அந்த கால அளவு வந்து 70 வருஷம் இருக்கும். ஏன் 70 வருஷம்னு வச்சுருந்தாருன்னா, இவங்க வந்து இந்த பிரமாணத்தை, இந்த யூபிலி வருஷத்தில் ஒரு பிரமாணத்தை கொடுத்தார் அல்லவா, நீங்கள் வந்து ஒரு வருஷம் வந்து நீங்கள் எதையும் விதைக்கக்கூடாது, தேசம் அதுவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே, தேசம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த பிரமாணத்தை இவங்க கை கொள்ளாதனால தான்
அதை அது நம்மளால தான் பிஸ்னஸ் மைண்ட் ஆச்சே. அது 1 வருஷம் போட்டால் அப்புறம் என்ன வரும் எது வரும் அப்படின்னு சொல்லி அதை கை கொள்ளாதனால பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற அந்த கால அளவை பற்றி ஆண்டவர் பேசும் பொழுது, அல்லது ஏன் 70 வருஷம் சிறைப்பட்டு போனார்கள் அப்படின்னு கேட்டால், இந்த பிரமாணத்தை அவர்கள் கை கொள்ளவில்லை. அப்போ அதெல்லாம் ஆண்டவர் கூட்டி வச்சு பார்த்தார். 70 வருஷம் கை கொள்ள, அல்லது மொத்த கருத்தில் பார்க்கும்போது 1 வருஷம்னா 1 வருஷம் அல்லது 70 வருஷங்கள் கணக்கு வருது. 70 வருஷங்கள் தேசத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். சரி, இது எப்படி ஓய்வு கொடுக்கறது? இங்கே தான் நம்ம ஆளுகள் உள்ள தோட்டத்துக்குள்ள வச்சுருந்தா தான் அந்த ஓய்வை கொடுக்க மாட்டாங்களே. அதனால் அவங்கள வெளியில் அனுப்பு. எங்கே அனுப்புறது? பாபிலோனுக்கு அனுப்பு. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். சிறைப்பட்டு போன அந்த 70 வருஷம் தேசம் தன் ஓய்வினாலே என்ன செய்தது? அனுபவித்தது. அப்போ ஆண்டவர் இந்த மாதிரி மனிதன் எதையெல்லாம் மீறி செய்தானோ அதையெல்லாம் அப்புறம் சரி பண்ணிட்டார் ஆண்டவர். இப்படி தான் வம்பு கட்டாயத்தில் தான் அவர் சரி பண்ணார். சரி, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார்னா, இப்படி 7 வருஷமோ 7 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 49 வருஷமோ அல்லது 50 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்ல. மாறாக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, தினந்தோறும் 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 விடுதலை பண்ண வேண்டும், விடுதலை பண்ண வேண்டும், விடுதலை பண்ண வேண்டும் அப்படிங்கிறதான். உங்கள் எல்லாருக்கும் அதே நேரத்தில் ஏன் இந்த வருஷத்தின் கடைசியில் இதை பற்றி பேச வேண்டியது இருக்குன்னு கேட்டால், அப்படி ஏதாவது தப்பித்தவறி யாரையாவது நாம் விடுதலை பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த நாளில் என்ன செய்து விடலாம்? நாம் புது வருஷத்திற்குள்ளாக போவதற்குள்ளாக நாம் அதை செய்து முடித்து விடலாம். அதை செஞ்சு முடிச்சிட்டோம்னா அது இந்த வருஷத்தோட முடிஞ்சிடும். இல்லைன்னு சொன்னால், இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அதை செய்யாதனால அப்புறம் ஒரு காலம் 70 வருஷம் சிறைப்பட்டு போக வச்சு அப்புறம் அதை செய்கிற மாதிரி ஆகுது. ஆனால் அப்படி இல்லாமல் நாம் எதாவது செய்யாமல் விட்டுருந்தோம்னு சொன்னால் அதை என்ன செய்வோம்? இந்த புது வருஷத்துக்குள்ளே செஞ்சுருவோம். அப்போது நாம் விடுதலை பண்ணப்பட்டவர்களாய் அல்லது நாம் எல்லாரையும் விடுதலை பண்ணினவர்களாக இந்த புது வருஷத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும்? நுழைய முடியும் அப்படிங்கிறதான். ஆகவே இப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலேயே நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் அல்லது ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி அந்த கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலேயே ஆண்டவர் என்ன சொல்லி ஜெபிக்க சொல்வார் அப்படின்னு கேட்டால், எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே அப்படின்னு சொல்லி அப்படி அந்த ரெண்டையும் ஒப்பிட்டுத்தான் பேசுவார். இப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், ஏன் கேட்குறேன், அல்லது இதுக்கு நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு என்ன வேறு என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ இது தினந்தோறும் தினந்தோறும் ஆண்டவர் செய்ய சொல்கிறார். இப்போ அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய தனிப்பட்ட பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்குற அந்த விஷயத்தில் உதாரணமாக நீங்கள் யோசித்து பாருங்கள். கடன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தேவன் நம்மை நேசித்த அந்த விதத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, இப்போ நாம் திரும்பி அவரை நேசிக்கிறோம் அல்லவா, திரும்பி அவரை நேசிக்கணும் அல்லவா. இப்போ உதாரணமாக எபேசியரில் ஒரு வசனத்தை சமயத்தில் பேர் விக்டர் கூட சொன்னார். அதாவது அழியாத அன்பு கூற வேண்டும், அழியாத அன்போடு கூட அன்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அந்த பிரசங்கத்தை நான் கேட்கல, நான் அந்த முதல் வரியை மட்டும் நான் கேட்டேன். அப்போ இதுதான் நாம் திருப்பி செய்ய வேண்டியது. சரி, இது திருப்பி செய்கிறது ஒழுங்காக செய்கிறோமான்னு கேட்டால் நாம் செய்யலை. அதனால் இப்போ நாம் தேவனிடத்திலே கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்போது அந்த கடனை மன்னிப்பதற்கு, அந்த கடனை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்திலே போய் கேட்கிறேன். ஆண்டவரே, நான் உண்மை அழியாத அன்புடனே அன்பு கூற வேண்டும், ஆனால் நான் அப்படி அன்பு கூறல, நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், நான் உமக்கு பிரியமில்லாமல் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே போய் சொல்லும் பொழுது, இப்போ ஆண்டவர் அந்த கடனை, இப்போ நான் ஏற்கனவே கடன் பட்டிருக்கிறேன், அதை வேற மீறிட்டேன், அதை அவர் மன்னிக்கும்னு சொன்னால் அதற்கு குறைஞ்சபட்சம் இன்னொன்று இருக்கணும். என்ன இருக்குன்னா, இப்போ நான் என்னிடத்தில் எனக்கு யாராவது செய்ய வேண்டி இருக்கும் அல்லவா. இப்போ என்னை அன்பு கூற வேண்டிய கட்டாயத்தில், எனக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளில் எத்தனையோ பேர் இருக்கத்தானே செய்கிறார்கள்.
நம்முடைய வாழ்க்கையிலே. சபை என்று எடுத்துக்கொண்டால் சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள். குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் மனைவி, பிள்ளைகள், அல்லது கணவன், பிள்ளைகள், தாய், தகப்பன், அல்லது இப்படி எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களில் நமக்கு செய்ய வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இப்போ அவர்கள் எனக்கு செய்யவில்லை என்று வைத்துக்கொள்வோம். அவர்கள் எனக்கு செய்ய வேண்டியதை செய்யலை, எனக்கு ஒரு குறை இருக்குது அவங்க மேலே. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், என்னிடத்துல யாரெல்லாம் கடன் படுகிறார்களோ, இப்போ பழைய ஏற்பாட்டில் பணம் தான் கடன் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் அப்படி இல்லை. புதிய உடன்படிக்கையிலே கடன் அப்படின்னு சொல்லி எதை சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் அன்பை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பை, நாம் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேறு ஒன்றிலையும் எதற்கும் கடன் படாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ புதிய ஏற்பாட்டிலே பண விஷயத்திலே கடன் பட்டிருந்தால் அதை சீக்கிரத்திலே சரி செய்து விட வேண்டும். ஆனால் அடைக்க முடியாத அல்லது வாழ்நாள் பூராவும் இருக்க வேண்டிய ஒரு கடன் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால் பிறரை நேசிக்கிறது. இப்போ பிறரை நேசிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ மற்றவர்களும் என்னை நேசிக்க வேண்டும் அல்லவா? அப்போ அதை நான் எதிர்பார்க்கிறேன். அது அவர்களால் கொடுக்க முடியல. என்னை நேசிக்கிறதுக்கு பதிலாக என்னை வெறுக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். என் மேல் அவர்கள் கசந்து கொள்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம், அல்லது என்னை துன்புறுத்துகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்போ இதெல்லாம் என்ன செய்யறது? இதெல்லாம் நான் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். நான் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். அது எப்படி? என்னை இப்படி நேசித்திருக்கணும் அல்லவா, என்னை இப்படி நடத்தி இருக்கணும் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்பது நியாயம்தான். ஆனால் அதைத்தான் நாம் என்ன செய்யணும்னு கேட்டால் மன்னிக்க வேண்டும். அதைத்தான் பிறருக்கு விடுதலை செய்ய வேண்டும். அது எப்படின்னா ஒவ்வொரு நாளுமே என்னுடைய மனைவி இந்த நாளில் எனக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் செய்யவில்லை, அல்லது இப்படி நடந்திருக்க வேண்டும், நடக்கவில்லை, அது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு இருந்தால் அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது என்ன செய்யணும்னு கேட்டால், நான் என் மனைவியை விடுதலை ஆக்கிவிட வேண்டும். அது ஒரு மனைவி பட்ட கடன் தானே. அது இப்போ மனைவி என் இடத்துல கடன் பட்டிருக்கிறாள். அந்த கடனை நான் ஒவ்வொரு நாளுமே, இப்போ எப்படி 7 வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொரு நாளுமே விடுதலை ஆக்கிவிட வேண்டும். இப்படி எல்லா விஷயத்திலையும் நாம் இப்படி இருக்க வேண்டும். உதாரணமாக சில பிறர் செய்கிற, நமக்கு தீமை செய்கிற அந்த தீமையை எண்ணி பாருங்கள். உதாரணமாக யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு செய்த தீமை என்ன அப்படின்னு கேட்டால், அவனை எகிப்து தேசத்து வியாபாரிகள் இடத்துல விற்று போட்டது. இப்போ அந்த யோசேப்புக்கு இந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை. இப்போ நாம் படிக்கிற சத்தியங்கள் எல்லாம் இல்லை. அதனால் யோசேப்பு பல காலம் தன் சகோதரர்களை மனதிலே வருத்தப்பட்டு கொண்டு தான் இருந்திருப்பார். என்ன வருத்தப்பட்டு கொண்டு இருப்பார்னா, என்னுடைய கூட பிறந்த தம்பி அண்ணன்மார்களே என்னை இப்படி செய்துட்டாங்களே, என்னை இப்படி செய்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த வருத்தமானது, அது ஒரு கோபமாக கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு வருத்தம், ஒரு குறை. என்னோட கூட பிறந்த என் சகோதரர்கள் என்னை இப்படி நடத்திட்டாங்களே, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்களே, என்னை இப்படி என்னை தூக்கி போட்டாங்களே அப்படின்னு சொல்லி பல வருஷங்கள் வருத்தம் இருந்து கொண்டு தான் இருந்திருக்கும். ஏன்னு கேட்டால், அவருக்கு இந்த புதிய உடன்படிக்கையின் வெளிச்சம் இல்லாதபடினாலே அதற்குரிய தெளிவு வரும் வரைக்கும் அவர் அப்படி தான் இருந்தார். ஆனால் தெளிவு வந்த பிறகோ அவர் அப்படி இல்லை. உதாரணமாக அந்த வசனத்தை பாருங்கள். ஆதியாகம புஸ்தகத்திலே 45ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்திலே, தெளிவு வந்த பிறகோ அவர் மற்றவர்களை, தன் சகோதரர்களை என்ன செய்து விடுகிறார்னா விடுதலை ஆக்கி விடுகிறார். அந்த மாதிரி நாமும் தெளிவு வருவதற்கு பல வருஷங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை பாருங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதனால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாய் வைத்தார் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த இடத்துல உண்மையில யோசேப்பு என்னதான் செய்கிறார் அப்படின்னு கேட்டால், தன் சகோதரர்கள்
அத்தனை இப்போ இந்த மாதிரி இப்போ யோசேப்பு சொன்ன உடனே அவங்களுடைய சகோதரர்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அப்பா, காரியம் இப்படி முடிஞ்சிருச்சா? நாம் இத்தனை வருஷமாக யோசேப்பு இப்படி பண்ணிட்டோமேன்னு மனசுக்குள்ளே போட்டு வருத்தப்படுத்திக்கிட்டே இருந்தோமே. இன்னைக்கு யோசேப்பு சொன்ன வார்த்தையை கேட்கும் பொழுது அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையான மாதிரி இருந்திருக்கும். பெரிய விடுதலை. நீங்கள் அல்ல, நீங்களாம் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் மறக்கலை, ஆனாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல. நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் மறக்கலை அப்படின்னு பேசல அவர். மாறாக, என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினாலே நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாங்கிறார். இது பாருங்க எவ்வளவு விடுதலைன்னு பாருங்க. அந்த சகோதரில் எவ்வளவு விடுதலை பண்ணிட்டார் அவர். அதை குறித்து நீங்கள் நீ வருத்தப்படவே வேண்டாம். அது தேவனே அப்படி செய்தார், தேவனே அப்படி நடத்தினார். நீங்கள் தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் தேவன் தீமையை நன்மையாக மாற்றிட்டாரு. அதனால் நீங்கள் அதை குறித்து வருத்தப்பட வேண்டாம், எனக்கும் உங்கள் மேலே இனி எந்த வருத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சகோதரர் சொல்லி பல வருஷங்கள் கழித்து யோசேப்பு ஒரு வேளை 13-15 வருஷம் கழித்து அதை சொல்கிறார். ஏன்னா 13 வருஷம் கழித்து தான் 17 வயதிலிருந்து 30 வயதாய் மாறும் பொழுதுதான் எகிப்து தேசத்திற்கு அதிபதியாய் மாறுகிறார். அதற்கப்புறம் 2 வருஷம் பஞ்சம் இருக்குது. அந்த 2 வருஷம் பஞ்சத்தில் தான் அவங்க வர்றாங்க. அப்போ ஒரு 15 வருஷம் கழித்து தான் யோசேப்புக்கு இந்த வெளிச்சம் கிடைக்கிறது, இந்த விஷயமானது தேவனே நடத்தினது அப்படின்னு சொல்லி. அதனால அப்போ வெளிச்சம் பெற்ற உடனே அவர் என்ன செஞ்சிடாருன்னா அவங்கள விடுதலை ஆக்கிறார் சகோதரர்ல. அதுதான் நாம் செய்யணும். எப்போ செய்யணும்? 15 வருஷம் கழிச்சல்ல, ஒவ்வொரு நாளும் செய்யணும், ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஒருவேளை இந்த வருஷத்துல இதை விஷயத்தை நம்ம செய்யாமல் இருந்திருந்தோம்னு சொன்னால் இந்த நாள்ல அதை செஞ்சிருவோம். ஏன்னா தேவன் அனுமதிக்காம எந்த மனுஷரும் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத யோசேப்புக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். அதனால எப்பொழுதுமே எந்த நேரத்திலையும் யார் என்ன பண்ணினாலும் அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அவங்கள விடுதலை பண்ணிடணும். உதாரணமாக இயேசு கிறிஸ்து பண்ண விடுதலை பாருங்கள். அவர் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் அவரை ஏதோ நீங்கள் நல்லவர் இல்லைங்க அப்படின்னு சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் நல்லவர் கிடையாது, நீங்கள் கெட்டவர் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசை துரத்துகிறான் அப்படின்னு சொல்லி, அல்லது இவன் பிசாசு பிடித்தவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க பேசுகிறாங்க. அதாவது ஒரு மனுஷனை எவ்வளோ தீமையாக பேசினா அவனை உரைக்குமோ அல்லது அவனை கொல்லுமோ அந்த அளவுக்கு தீமையாக பேசுகிறாங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆண்டவர் ஒரு நன்மை செய்கிறார் மற்றவங்களுக்கு. இவங்க சொல்கிறாங்க அது பிசாசினால துரத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவங்க இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா, அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்ல. அவர் என்ன பண்ணுறாருன்னா 32ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 12:32 எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். என்னை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் பைத்தியக்காரன் சொல்லுங்கள், பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லுங்கள், ஏமாத்துக்காரன் என்று சொல்லுங்கள், வஞ்சிக்கிறவன் என்று சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்கள். நம்மளுக்கு மற்றவங்க நம்மளை நம்பலினாவே நமக்கு சுருக்குன்னு கோபம் வந்துடுது அல்லவா, என்ன நீ என்னை நம்ப மாட்டேங்கிறியா அப்படின்னு. ஆனால் இவர்கள் எல்லாரும் என்ன சொன்னார்களா, இயேசுவை பார்த்து இவன் வஞ்சிக்கிறவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஒரே பதில், மனுஷகுமாரனுக்கு விரோதமாக யார் என்ன சொன்னாலும் மன்னிக்கப்படும். அதான் அந்த ஒரு வார்த்தை, அதோட முடிஞ்சது. அப்போ ஆண்டவர் இப்படி பேசுனதுக்கு அவர் எத்தனை நாள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும் சொல்லுங்களேன். ஆனால் அவரை பாருங்க, அந்த அன்னைக்கே அதை மன்னிச்சிடறாரு, அந்த அன்னைக்கே விடுதலை, உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த மாதிரி தான் நாமும் இருக்கணும். ஒரு நாளில் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு விரோதமாக செய்யப்படும், ஆனால்
எல்லாத்துக்கும் யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரிங்க, அவங்களுக்கு அது மன்னிக்கப்படும். அவங்க விடுதலை. அவங்களெல்லாம் நான் கட்டி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். மனசுக்குள்ளே ஆனாலும் சரி, வெளியிலே ஆனாலும் சரி, நான் எல்லாரையும் நான் விடுதலை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணிவிட வேண்டும். அல்லது நன்றாக அதை செய்ய வேண்டிய கடமைகளை கூட, இப்போ உதாரணமாக பவுல் ஒரு இடத்துல சொல்கிறத பாருங்கள். பவுல் 1 கொரிந்தியர் நினைக்கிறேன், 1 கொரிந்தியர் கடைசியில், மன்னிக்கவும் 2 கொரிந்தியர் கடைசியில் அந்த வசனம் இருக்கும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பவுலுக்கு நன்றாக தெரியுது, நான் இவங்களை நேசித்து இவங்களுக்காக படுற பிரயாசம் மாதிரி அது 100% சொன்னால் இவங்க 0வில் இருக்கிறாங்க அல்லது 1ல் தான் இருக்கிறாங்க. அப்படி அது நல்லாவே தெரியுது. அது நல்லாவே தெரிஞ்சு எப்படிங்க செய்கிறது? ஏனுங்க, இப்போ நான் இவங்களுக்காக, இந்த குடும்பத்துக்காக நான் படுற பிரயாசத்துக்கு ஏதோ அந்த அளவுக்கு பண்ணலாலும் பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்காவது அப்புறம் என்னையும் மதிக்கணுங்களவா, என்னையும் நேசிக்கணுங்களவா. ஒரு துளி கூட என்னை மனுஷனாகவே மதிக்கலைன்னா நான் எப்படிங்க இந்த குடும்பத்துக்காக வேலை செய்கிறது, சபைக்காக வேலை செய்கிறது, சபையில் என்னை மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை, சகோதரனாகவே மதிக்கிறது இல்லைன்னா எப்படிங்க? அப்படின்னா பவுல் பாருங்கள், இந்த கொரிந்தி சபையாரை அப்படியே டோட்டலாக விடுதலை பண்ணிடுறார். விடுதலை பண்ணிட்டு, நான் எவ்வளவு உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேனோ அதற்கு குறைவாக, அதே அளவுக்கு குறைவாக நீங்கள் என்னை நேசித்தாலும் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. அதனால நான் ஒரு மாதிரி ஆகிக்கிட்டு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு செய்ய வேண்டியது ஒழுங்காக செய்யாமல் அப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன். நானும் என்ன செய்வேன்னா, உங்கள் ஆத்துமாக்களுக்காக மிகவும் சந்தோஷமாய் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இது இப்போ பவுலுக்கு இருந்த ஒரு குறை இருந்தது. குறைய அவர் சொல்கிறாரு பாருங்கள், உண்மையாக தான் சொல்கிறாரு. நான் எவ்வளவு நேசித்தேனோ அந்த அளவு, அதே அளவை விட நீங்கள் அதுக்கு 100% குறைவாக நீங்கள் நேசிக்கிறீங்க. ஆனாலும் அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் மேலே ஒரு குறை போட்டுக்கிட்டு அதை வருஷக்கணக்காக வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் நான் செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்யாமல் இவங்களுக்கு எத்தனை பண்ணி தான் என்ன பிரயோஜனம், அதுக்கு பண்ணாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு வருதல்லவா. எத்தனை பண்ணி தான் என்னங்க பிரயோஜனம், எதுவுமே பண்ண வேண்டாங்க, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வருதா இல்லையா? ஆனால் பவுல் பாருங்கள், அதை விடுதலை பண்ணிடுறாரு. அவங்கள விடுதலை பண்ணிட்டு, என்னை யாராலும் என்னை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் விடுதலை பண்ணி விடுகிறார். அதனால அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படி நல் விஷயங்களானாலும் சரி, நம்மிடத்திலே கடன்பட்டவர்கள் நிறைய உண்டு. எல்லார்த்தையும் விடுதலை ஆக்கிட்டோமா? யோசேப்பை போல தீமை செய்தவர்களும் உண்டு, வேணுனே தீமை செய்தவர்களும் உண்டு. அதனால என்ன, என் தேவன் எனக்கு இருக்கிறாரே. இப்போ அதான் இப்போ இந்த எல்லா விஷயத்துலையும் நான் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால், இப்போ ஏன் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீ அந்த பணத்தை வாங்க வேண்டாம் விட்டுருன்னு ஏன் சொல்கிறாருன்னா, அதற்கு காரணம் என்னென்னா, நான் இருக்கேன் அல்லவா, நான் உனக்கு இருக்கேன் அல்லவா, அவன் 500 ரூபா கொடுக்கணுமா, நான் உனக்கு 1000 ரூபாய் நான் தரேன். அல்லது இந்த ஜனங்கள் உன்னை எல்லாம் எதிர்க்கிறாங்களா, நான் உன்னை அவங்கள விட அதிகமாக நேசிக்கிறேன். அல்லது அவங்க செஞ்ச தீமையெல்லாம் நன்மையாக மாற்றக்கூடிய வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரை மையமாக வச்சு அவரை வைத்து நாம் என்ன செஞ்சிடணும்? அவர் இருக்கிறபடினாலே, தேவன் இருக்கிறபடினாலே நாம், அதனால தான் இயேசு கிறிஸ்து இப்போ யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்து எப்படி விடுதலையாக்குனார் தெரியுங்களா? அந்த கடைசி ராபோஜனத்தில் அவன் காட்டி கொடுக்க போகிறான். காட்டி கொடுக்க போகிறத அவன் அப்படியே தசிங்கிட்டு நிற்கிறான், அப்படியே கையை பிசைச்சிட்டு நிற்கிறான். ஆனால் ஆண்டவர் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் அப்படிங்கிறாரு. அது ஒரு நல்ல வார்த்தை அல்லவா? அது என்ன, அது
இனி காட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஓ போய் செய் அப்படின்னு அவர் சொல்ல. செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய், சும்மா உட்காந்துக்கிட்டு சோம்பேறித்தனமாக உட்காந்துருக்காத அப்படின்னு சொல்லுகிறது அது பாருங்கள், அவர் எவ்வளவு விடுதலை ஆக்குகிறார் யூதாஸ் காரியத்தை. அவனும் அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக போகிறான், சுறுசுறுப்பாக போய் காட்டி கொடுக்க போகிறான். அதே போல் பேதுரு மறுதலிக்க போகிறாருங்கிறது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். தெரிந்தாலும் கூட அவர் என்ன செய்கிறாருன்னா, அதை அவனுக்கே சொல்கிறார். அவனுக்கே சொல்லி, நீ என்னை காட்டி கொடுக்க போகிற, ஆனால் நீ மனம் திரும்பு, குணப்படு, அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ சில விஷயங்கள் நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய பிள்ளைகளே நம்மளை ஏமாற்றுவாங்க, நம்முடைய மனைவியே நம்மளை ஏமாற்றுவாங்க, அல்லது எழுதி வச்சுக்க நமக்கு நன்றாக தெரியும் இவங்க நம்மளை ஏமாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட என்ன பண்ண, எப்படிப்பட்ட விடுதலையாக கொடுக்கணும்னு சொன்னால், நீங்கள் என்னை கண்டிப்பாக ஏமாற்றுவீங்க, ஆனால் நான் உங்களை நம்புகிறேன், ஏமாத்தினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் திரும்பி வருவீங்க, அந்த நாளை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி விடுதலை கொடுத்தார் பேதுருவுக்கு. இப்போ நீ என்னை மறுதலிக்க போகிற, அது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அந்த மறுதலிக்கிறதுனால வரக்கூடிய எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனாலும் நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன். என்ன விடுதலைன்னா, நீ ஒரு நாளைக்கு திரும்பி வருவ. அந்த மாதிரி கண்ணு முன்னாடி தெரியுது, பிறர் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரியுது. தெரிந்திருந்தாலும் கூட சரி இருக்கட்டும், அவர்கள் ஒரு நாளில் வருவார்கள் அப்படின்னு சொல்லி அப்படி விடுதலை பேதுரு ஆண்டவர் அப்படி விடுதலை பண்ணபடினால தான் அவர் அந்த விஷயத்தினால பாதிக்கப்படல. இல்லைன்னு சொன்னால் அவர் உட்காந்து அழுதுகிட்டு தான் வந்திருக்கணும். ஒருத்தனை காட்டி கொடுக்குறான், ஒருத்தனை மறுதளிக்கிறான், ஐயோ இது என்ன வாழ்க்கை இது, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த சோதனை அப்படின்னு அவர் அழுதுகிட்டா இருந்தார்? இல்லை இல்லை. அதனால நம்முடைய அநேக கண்ணீருக்கு காரணம் என்ன? நம்ம அநேக தடவை அழுகிறோம், சகோதரிகள் அழுகிறார்கள், சகோதரர்கள் அழுகிறாங்க. இந்த அழுகையெல்லாம் நிறுத்திவிட்டு என்ன செய்யலான்னு கேட்டால், ஆண்டவரே நான் எனக்கு செய்ய வேண்டியது, எனக்கு வர வேண்டியது, எனக்கு கொடுக்க வேண்டியது, என்னை நேசிக்க வேண்டியது, இப்படி எந்த குறை இருந்தாலும் பரவாயில்ல, என்னை அநியாயமாக துன்பப்படுத்தினது, என்னை நசுக்கினது, என்னை ஒடுக்கினது, என்னை கெட்ட வார்த்தை சொல்லி பேசினது, நிந்தித்தது, அவமானப்படுத்தினது, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் எல்லாரையும் நான் விடுதலை ஆக்குகிறேன். எல்லாரையும் அல்லது இப்போ என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்திருந்தாலும் கூட, அல்லது ஏமாற்ற போகிறாங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் கூட, நானும் எல்லாரையும் விடுதலை ஆக்கி விடுகிறேன், எல்லாரையும் விடுதலை ஆக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போது இதெல்லாம் என்ன அடிப்படையிலனா, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த அடிப்படையில். அதனால் அருமையான சகோதரர்கள், இந்த நேரத்தில் இந்த புது வருஷத்துக்குள்ளாக நாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மனதை யோசித்து பாருங்கள். எங்கேயாவது யாரையாவது, அது தூரத்து சொந்தமாக இருக்கலாம், அல்லது பக்கத்து சொந்தமாக இருக்கலாம், அல்லது நெருக்கமான சொந்தமாக இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அல்லது யாராக வேணாலும் இருக்கலாம், யாரையாகிலும் விடுதலை ஆக்காமல் நீங்கள் இருக்கிறீர்களோ, அப்படி இருக்குமானால் நீங்கள் விடுதலை கூறிவிடுங்கள், விடுதலை கூறிவிடுங்கள். சரி, அப்படி விடுதலை கூறுகிறபடினாலே அது நிமித்தம் எனக்கு நஷ்டம் உண்டாகிறது அப்படின்னா அது பரவாயில்ல. அதை யார் கொடுப்பா? ஆண்டவர் கொடுத்து விடுவார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி விடுவார். தேவன் நமக்கு உதவி செய்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த வருஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் ஒரு கட்டுண்டவர்களாக அல்ல ஆண்டவரே, அல்லது பிறருடைய கழுத்தை பிடித்தவர்களாக அல்ல ஆண்டவரே, முற்றிலுமாக எல்லாரையும் விடுதலையாக்கினவர்களாக, விடுதலை கூறி ஆண்டவரே நாங்கள் இந்த புது வருஷத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு எங்களை எல்லாருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுங்க. யோசேப்புக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது போல ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுங்க. எங்களுடைய மனதானது விடுதலையான மனதாக இருக்க வேண்டும் சாமி. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.